ஸோ ஹாய் கைஸ் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து ஓல்டு கார்டில் பார்ட் டூ. ஸோ பார்ட் டூவை பொறுத்தவரை என்ன மாதிரியான கதை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன். கூட இருந்த ரெண்டாவது பொண்ணு நம்மளால தான் மொதல் ஆள்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஆமாம், நம்மளால தான் மொதல் ஆள்னா நம்மளுக்கு அடுத்து ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை வந்து சூனியக்காரங்க வச்சு தண்ணிக்குள்ள அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து ஒரு அம்மா போய் காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கோம். சரிங்களா, கூப்பிட்டு வந்து உன்னையும் பாரு, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீல்ல, அவள் பாரு உன்னை தேட கூட இல்லாமல் இத்தனை வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த புள்ள வந்து ஒரு 4000 வருஷமா 400 வருஷமாவோ தண்ணிக்குள்ளே கிடக்கும். சரிங்களா, அதை காப்பாற்ற வேண்டிய இந்த புள்ள வந்து ஜாலியாக அதோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ அந்த பொண்ணு குரோதமும் இருக்குல்ல. ஸோ அந்த பொண்ணு அதோட குரோதம் போய் ஒரு தாங்க மேலே வர இங்கிட்டு வந்து கடைசியாக நான் போன போன பாட்டில் ஆர்மியில் ஒரு பொண்ணு காப்பாற்றிருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு இந்த பொண்ணை உயிரையே கொடுக்கும். ஏய் நீ எப்படி என்னை என்னோட கார்டியனை கொல்ல வரலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த இவனை குரோசமாக தாக்கிட்டு இருப்பாங்க. இது கிடையாதுடா கதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் கதையை சொல்ல ஆரம்பிப்பேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த வரிசையில் அந்த அம்மா பண்ண ரிசர்ச் படி இந்த ஆர்மி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணு. சரிங்களா, இதுக்கப்புறம் எந்த விதமான இந்த மியூட்டன்ஸும் பிறக்கவே போகிறது கிடையாது. சரிங்களா, அப்படி இருக்குங்கிறப்போ இந்த பொண்ணுக்கிட்ட தான் ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னா, அது சப்போஸ் யாரையாவது நினச்சி கொன்னுச்சு அப்படின்னா அவங்களோட அந்த அந்த உயிர் தன்மை இருக்குது தெரியுமா, அந்த உயிர் தன்மையை இந்த பொண்ணால் எடுத்துக்க முடியும். சரிங்களா, அப்படி எடுத்துக்கிறப்போ அதே சமயம் இப்போ அந்த பொண்ணு வரனால இப்போ நான் நியூட்டன் அந்த பொண்ணு என்னை ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா, இப்போ நான் வந்து என் உயிர் அந்த பொண்ணுக்கு போகாமல் என்னோட ஆற்றல் வந்து சைடில் இன்னொருத்தனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆற்றல் அவனுக்கு போயிடும். சரிங்களா, இப்படி ஒரு இக்கு இருக்குது அந்த பாயிண்டில். ஸோ இப்படி என்ன ஆகும் இப்போ நான் வந்து இதில் என்ன இப்போ இந்த தான் வீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் முதல் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு கிழவி இருக்குது. அந்த கிழவிக்கு பவர் போச்சு. அந்த பவருக்கு வந்து அவளுக்கு இப்போ பூரா என்ன ஆசைன்னா, பவர் இருக்கிறப்ப நமக்கு ஒரு மரணம் கிடைக்காதாங்கிற மாதிரி ஆசையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கிழவி நான் இப்போ ஊரில் எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் வைக்க பழகிட்டேன். இப்போ எனக்கு இன்னும் வாழணும் ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் வாழ முடியாது. அதுக்கு என்னால் எனக்கு அவளோட ஹெல்ப் தேவை. அவள் யாரையாவது கொல்லுவா. அவையை கொல்றது அந்த உயிரை வந்து நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேல் நோக்கி எண்ணத்தோட வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஸோ இந்த பாட்டில் என்ன ஆகும்னா, இதை எப்படி நம்ம ஹீரோயின் தடுத்து நிறுத்தினாங்க மாதிரி வந்து இந்த செகண்ட் பார்ட்டை முடிச்சுப்பாங்க. தேர்ட் பார்ட்டுக்கு பயங்கரமாக லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் பார்ட் கண்டிப்பாக வருது. ஸோ அதில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் டலோ.